வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழில் சொல்றதில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறேன்னா, பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோஹினி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகிருக்கிற டூட் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டூட் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவங்களோட அத்தை பொண்ணாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே பிரதீப் ரங்கநாதன் மேலே லவ் வந்தது. லவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரப்போஸ் பண்ணப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணம் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இப்போ இது செட் ஆகாது, நம்மளே இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிருக்கோன்ற மாதிரி யோசனை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செட் ஆகாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. ஒரு 6 மாதம் கழிச்சா நம்ம அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் எனக்கு நான் வந்து இப்போ மாமா கேரக்டரில் வந்து சத்துவம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்கள் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, ஆனால் எனக்கு உங்கள் பொண்ணு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பையன் சொல்ல போக, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாண ஏற்பாடு செய்ய போக, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு இல்லைப்பா நான் இப்போ இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல போக, நம்ம சரத்குமார் யார் அந்த பையன் விசாரிக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதனோட லைஃப் என்ன தான் ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் ஊரும் பிளட் அந்த சாங்கு தாங்க இந்த படத்தோட மெயின் பேக்ரவுண்டு. அந்த சாங்கை வச்சு மியூசிக்கை வச்சு வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் பிஜிஎம் போட்டு சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. குறிப்பாக அந்த படம் வந்து இந்த படத்தில் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தப்பட்ட அந்த விதம், அதே நேரத்தில் தீம் மியூசிக் செட் அவுட் பண்ண விதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்திலோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா நகருது. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற காமெடி ஒர்க் அவுட் ஆன விதம் ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் மீனிங் காமெடியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அது சில இடத்துல ரசிக்கும்படியாக இருந்தாலும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கும்படியாக இல்லை. இந்த படத்தில் இந்த பிரதீப் ரங்கநாதோட பர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனுக்கு அவரோட ஃபீலிங் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் காட்டியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவரோட காட்டுற அந்த எமோஷனல் ஆகட்டும், அதே படத்தில் ரியாக்ஷன் ஆகட்டும், சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார் டைலாக் பிரதீப் ரங்கநாதன். குறிப்பாக சொல்லணும்னா, நீ ஒரு விஷயத்தை நீ லைஃப்பில் லெஃப்ட் ஹேண்டில் ஆட் பண்ணினா அதே விஷயமும் இன்னொரு நாள் ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்கிற அந்த பொருத்தப்பட்ட அந்த விதமாகட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர்கிட்ட சொல்லுவாங்க, நீ அந்த பொண்ணை பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த பொண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த விதமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் மமிதா பைஜு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஆர்டர் பாடணும், சில நேரத்தில் கதை எழுதணும், இந்த மாதிரி வந்து எல்லா போர்ஷனுமே அவங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஏப்பா பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப சீரியஸாக கேட்கும்போது ஏய் என்ன இதெல்லாம் ஒரு ப்ராங்க் தானே அப்படின்ற மாதிரி கேட்குற அந்த சீன் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லைப்பா அப்படின்னு அவங்க ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்ரோ சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சீன் வரும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனோட அந்த தீமோட பிளேஸ்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்று அழுவாங்க. அந்த சீன் மமிதா பைஜு ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக இந்த படத்தில் சரத்குமார் தலைவன் இந்த படத்தில் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். குறிப்பாக இந்த மாமா கேரக்டரில் ஒரு அப்பாவாக ஒரு பொண்ணு செய்கிற விதமாக ஆகட்டும், அதே மாதிரி யாருன்னு கேட்டு அவர் சில விஷயங்கள்லாம் போடுவார். அது என்னன்னு நான் இந்த படத்தில் எல்லாத்தையும் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்க விரும்பல. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து நேஹா ஷெட்டி ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவாகட்டும், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சைடில் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமெடி பண்ணிருப்பாப்புல. அவரோட அந்த சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து ரோகிணி ஆகட்டும், ஹிருதவரன் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வர அந்த சாங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இப்போ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யாருன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் இவங்க 3 பேருமே பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸு, ரோகிணியோட அந்த டைலாக்ஸு, பிரதீப் ரங்கநாதன் மூஞ்சியில் காட்டுற அந்த எமோஷன் எல்லாமே சேர்த்து என்னை பொறுத்தவரையிலும் இந்த படம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் என்னை பொறுத்தவரையிலும் செகண்ட் ஹாஃபில் அந்த சில எமோஷனல் விஷயத்தை இவங்க கன்வே பண்ணுற விதமாகட்டும், அவங்க சொல்கிற விதமாகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன் கனெக்ட் நமக்கு ஏற்பட்ட அந்த விதமாகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் என்னை பொறுத்தவரையிலும் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் குஞ்சா மாதிரி ஒரு ஃபீலு. ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் பிரதீப் ரங்கநாதன்
ரங்கநாதனுக்கு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு காம்போல வந்து ஒரு நல்ல படம், ஒரு காமெடியாக ஒரு ஃபன்னாக போனதாக ஒரு படம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டபுள் மீனிங் காமெடி இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரசிக்கும்படியாக இருந்தாலும் சில இடத்துல ரசிக்கும்படியாக இல்லை, கொஞ்சம் ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.